ஹாய் மக்களே, வணக்கம். ஸோ நான் இன்றைக்கி சொல்ல போகிற பதிவு யாரும் வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க, ரொம்ப ஆபத்தானது. எனக்கு அனுபவம் இருக்குது, பட் நான் பண்ணி காட்டுறேன். பட் இந்த வீடியோ முழுசுமாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது முக்கியமான பதிவு உங்களுக்கு. ஸோ இதுதான் கிளாஸ் டாப் ஸ்டவ்வு, 3 பர்னர் ஸ்டவ்வு. இது ஸ்டீல்லேயும் வருது. பட்டு என்னென்னா பேக் சைடு கனெக்டர் கொடுத்துருப்பாங்க, ரிவால்விங் ரொட்டேட்டர் சொல்லுவாங்க. இது பேர் ரொட்டேட்டர் நாசில் இது. ஸோ இதில் டியூப் கனெக்ட் பண்ணும்போது இந்த இடம் வீக் ஆக சான்சஸ் இருக்குது. நிறைய கேப்ஸ் உள்ள, சில பேர் கழுவுவாங்க, அலம்புவாங்க, தூக்கி அந்த டைமில் இந்த மாதிரி கேப் உள்ள சான்சஸ் இருக்குது. இதனாலேயும் மேக்ஸிமம் லீக் ஆகும். ரெண்டாவது, செவுத்தில் இடிச்சிடுவாங்க, பின்னாடி கார்னரில் இடிக்கும், அப்பவும் லீக் ஆகும், உடையும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை பற்றின தகவல் தான் இன்றைக்கி நான் வீடியோவில் பதிவு கொடுக்க போகிறேன். ஸோ இது எப்படி சால்வ் பண்ணணும், இந்த லீக்கேஜ் எப்படி அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதையும் இந்த படியில் நான் சொல்யூஷன் சொல்லிடுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே. தேங்க்யூ. பாருங்கள், ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன், ரெகுலேட்டர் ஆன் பண்ணிட்டேன். ஸ்டவ் எரியுது. பார்த்தீங்கன்னா பாருங்கள் லீக்கேஜ் எப்படி வருது பார்த்தீங்களா. ஸோ இதுலேயே லீக்கேஜ் இருக்கும். ஸோ கனெக்டர் ஃபால்ட்டு. ஸோ இன்னொரு வாட்டி ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது ரொம்ப டேஞ்சரான ஃபால்ட், இது தெரியுதுங்களா. ஸோ இதுதான் ஃபால்ட்டு மக்களே. ஸோ இந்த கேப்பில் லீக் ஆகுது, சரிங்களா. ஸோ இந்த கேப்பு தான், இந்த கேப்பு ஷேக்கிங் இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன சொல்யூஷன்னா, இந்த பிராஸ் நாசில் மாற்றிக்கோங்க. இதுதான் பெஸ்ட்டு, இதுதான் உங்களுக்கு சொல்யூஷன். இந்த பிராஸ் நாசில் லைஃப் லாங் வரும், குவாலிட்டியாக பார்த்து போடுங்க. ஸோ இந்த கனெக்டர் மேக்ஸிமம் அலுமினியம் கனெக்டர் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் விஷயம். தேங்க்யூ மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.